நாங்க வெளிப்பக்கம் வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருந்தேங்க. ஆனா அக்காவுடைய கைப்பக்கம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போயிருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வந்து நாங்களும் அரை உணவகம் தொடங்கியிருக்கோம். மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ கூட எங்க கடையில வந்து சாப்பிடுவோம், கடையிலேயே வந்து இங்கேயே சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்டு வந்து நல்லா இருக்குமா, நீ நல்லா செய்ய அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாங்க. சேர்மேனும் வந்து எங்க கடையில சாப்பிடுவாங்க. யூனியன் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கதான் சாப்பிட்டு இருக்காங்க. உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, 2 லேடிஸ் மட்டுமே தனியா அவங்க யாரோட சப்போர்ட் இல்லாம போய் வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்க நம்மளுக்கு கைப்பக்கம் இருக்கு. அந்த கைப்பக்கத்தில் நம்மளே வந்து இந்த கடையை ரன் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் இந்த அறம் உணவகம். இந்த உணவகத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இட்லி தோசை மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இப்போ அடிஷனலா ஒரு பணிகாரம் சொல்லி 3rd டிஷ்ஷா போட்டது. பணிகாரம் பாத்தீங்கன்னா மெயின் டிஷ் ஆயிருச்சு, இந்த கடையோட மெயின் டிஷ் ஆயிருச்சு. அது கார சட்னி பக்காவான காம்பினேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்களா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கடைக்குள்ள போலாம். இங்க ஒரு 5 மாசமா சாப்பிட்டு இருக்கிறோங்க. இங்க எப்பவுமே நல்லா இருக்கும் சாப்பிடுறோம். கார சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி இது சாப்பிட்டாலும் பணியாரம் நல்லா செட்டா இருக்கும். ரெகுலரா எப்ப வந்தாலும் பணியாரம் தான் சாப்பிடுவாங்க. முதல்ல அங்க கடை வச்சிருந்தாங்க யூனியன் ஆபீஸ்ல. அங்க போவோங்க ரெகுலரா சாப்பிடுறதுக்கு. அங்க சாப்பிட்டு பழக்கத்துல இங்க வேலைக்கு வரும்போது இந்த அம்மா இங்க கடை வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாங்க இங்க வந்தோமுங்க. இங்க வந்தா பணியாரம் 4 பணியாரம் 10 ரூபா, ஒரு தோசை 10 ரூபாய்ங்க. நல்லா இருக்கு, சட்னி நல்லா இருக்கு பாருங்க, கார சட்னி நல்லா இருக்கு, பரவாயில்லைங்க. அவங்க கொடுக்கறதா அப்படிதான் சுத்தமா இருக்கு. கடையும் நல்லா சுத்தமா வச்சிருக்கிறாங்க. நீட்டா இருக்கிறதுனால இங்க வர்றோமுங்க நாங்க. கூட்டுக்காசு நியாயமான முறையில இருக்கு. மதுரை வேலைக்கு இருக்கு, இங்க வந்தோம். ஹோட்டலில் சாப்பிட்டு இது டிஃபரெண்டான டேஸ்டா நல்லாவும் இருக்கு, இது சிறப்பா இருக்கு. எப்போ வந்தாலும் பணியாரம் சாப்பிடுவோம். கொடுக்குற காசு கரெக்டா இருக்குங்க. நாங்க வந்து அறம் உணவகம்னு சொல்லி இங்க கடை வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் யூனியன் ஆபீஸ்ல கேண்டீன் வச்சிருந்தேன். ஒரு 5 வருஷம் அங்க நான் செஞ்சுட்டு இருந்தேன். அங்க இட வசதி பத்தாதனால நான் கொஞ்சம் வெளியில போறேன்னு சொன்னேன். அவங்க விடமாட்டேன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு கட்டி கொடுக்குற பெருசா கட்டி தரேன்னு சொன்னாங்க. சரி கட்டு வரைக்கும் நான் வெளியில போய் செய்யறேங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து இப்ப டிஃபன் கடை வச்சிருக்கேன். அங்க வந்து சாப்பாடு டீ வடை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். அங்க வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்குது, வீட்டு முறையா இருக்குதுன்னு என்னை போகக்கூடாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. எம்எல்ஏ சேர்மேன்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க. ஆனாலும் அதை மீறிதான் நான் இங்க வந்து 5 மாசமா கடை வச்சிருக்கேன். இங்க வந்து காலையில டிஃபன் இட்லி தோசை மட்டும்தான் போடுவோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் நாங்க இங்க கடை வச்சிருக்கோம். வேற ஆளெல்லாம் எதுவும் போடல, வீட்டு முறைப்படிதான் நாங்க செய்யறோம். அதனால வந்து இங்க ரெகுலரா எப்போ வர்றவங்க என் கடையில இங்க வந்து சாப்பிடுறாங்க. காலிஃபிளவர் வைப்போம், ஒரு நாளைக்கு சோயா பீன்ஸ் கோல வைப்போம், சாம்பார் ஒரு நாளைக்கு வைப்போம், கத்திரிக்காய் சட்னி ஒரு நாளைக்கு வைப்போம். இட்லி தோசை மட்டும் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பணியாரம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பணியாரம் போட ஆரம்பிச்சோம். இப்ப வந்து பணியாரம் தான் மெயினா போயிட்டு இருக்கு. பணியாரத்துக்கு வந்து நாங்க கார சட்னி தேங்காய் சட்னி நல்லா இருக்கிறதுனால அதிகமா பணியாரம் தான் எங்க கிட்ட வந்து கேக்குறாங்க. யூனியன் ஆபீஸ்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, துப்புரவு பணியாளர்கள், மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்கதான் வந்து சாப்பிடுறாங்க. 4 பணியாரம் 10 ரூபாய்க்கு தரோம். 2 செட்டு பணியாரம் சாப்பிட்டாங்கன்னாவே வயிறு நிறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க ரேட்டு கம்மியா தான் கொடுக்குறீங்க, கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தா பரவாயில்ல, உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து லாபத்துக்கெல்லாம் நாங்க செய்யலைங்க. எங்களுக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு வெளியில போய் வேலை செஞ்சா என்ன சம்பளம் கிடைக்குமோ அது கிடைச்சா போதும், மத்தவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே எங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி. அதனால நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். டிஃபன் மட்டும் இல்ல, மதிய சாப்பாடும் செய்யறோம், கோயம்புத்தூர் ஸ்டைல்ல செய்யறோம், வீட்டு முறைப்படி செய்யறோம், பானை சமையலும் செய்யறோம். டெய்லி வந்து ஒவ்வொரு குழம்பு செய்யறோம்.
ஒரு நாள் பச்சை பயிறு, ஒரு நாள் கொள்ளு, ஒரு நாள் தட்டைப்பயிறு, இந்த மாதிரி செய்யறோம். வாரத்துல ஒரு நாள் நான்வெஜ் செய்யறோம். ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்காக நாங்க செய்யறோம். அதுக்கு சார்ஜ் பண்றது இல்ல. காலையில் டிஃபன்ல பணியாரத்துக்கு மட்டுமே ஸ்பெஷலான கடைக்கு இங்க வந்திருக்கோம். இவங்ககிட்ட வந்து அடிஷனலா இட்லி, தோசை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா பணியாரம் தான் உங்களோட ஸ்பெஷலு. அதுல ஒரு பிளேட் வாங்கியிருக்கோம். சாம்பார் கொடுங்க. காலிஃபிளவர் சாம்பார். ஏன் இந்த ஃபேன் பேஸ் எல்லாம் வராங்கன்னு இப்பதான் தெரியுது. அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கு. கையில ஒரே விரல்ல பிடிச்சலாம், அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸா இருக்கு. மெயினா நம்ம ஃபேவரட்டான இந்த கார சட்னிக்கே ட்ரை பண்ணுவோம். கார சட்னிக்கு பாத்தீங்கன்னா பக்காவா காம்பினேஷன் இருக்கு. கார சட்னி நல்லா ஒரு காரசாரமா இருக்கு. நல்லா காரசாரமா சாப்பிடக்கூடிய இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுங்க. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பணியாரத்துக்கும் இந்த கார சட்னிக்கும் ஒரு காம்போ வேற லெவல் இருக்கு. அவ்வளவு காரசாரமா இருக்கு. உங்களுக்கு இது காலிஃபிளவர் இது குழம்பு பாத்தீங்கன்னா அரைச்ச குழம்பா கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா, ரொம்ப காரம் இல்ல. உங்களுக்கு அந்த அரைச்ச குழம்பு நம்ம கறி குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கு அந்த டேஸ்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு டிஷ், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சுண்டக்கடலை குழம்பு, சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் குழம்பு கொடுத்துருக்காங்க. இந்த கடை கரெக்டான லொகேஷன் எங்க இருக்கு? மேட்டுப்பாளையம் டு காரமடை ரோட்ல ஹை ஸ்கூலுக்கு ஆப்போசிட். ஓ, ஹை ஸ்கூல் காம்பவுண்ட் கிட்ட லெஃப்ட் சைடு. பணிகாரத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கடை. சாப்பிட்றதுக்கு வந்து உண்மையாலுமே அவ்வளவு ஒரு அல்டிமேட்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ் நீங்க அந்த பணிகாரத்துக்கு நீங்க கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம இட்லி, தோசை எல்லாம் சாப்பிடலாம் தான் வந்தது. மெயின் அந்த பணியாரத்தை பார்த்தோம்னா அதோட டேஸ்ட் பிடிச்சிச்சு. அதே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். இருந்தாலும் ஒரு தோசை ஆர்டர் பண்ணிட்டு அதையும் சாப்பிடுவோம். மெயின் இவங்க இந்த சட்னி சாம்பார்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு முறை சமையல செய்யறங்காட்டிக்கு எல்லாமே நமக்கு இந்த கார சட்னி எல்லாம் வந்து தோசைக்காகட்டும் பணியாரத்துக்கு எல்லாருமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. பணியாரம் இருக்காங்க, பணியாரம் தான் கொடுங்க. இந்த பணியாரம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நமக்கு வர வர ஆர்டர் எடுத்து அப்பவே கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு செட் பேட்ச் போட்டுதான் இருக்காங்க. சுட சுடதான் கொடுத்துட்டு இருக்காங்க. கார சட்னி கொடுங்க. சாம்பார். பணிகாரம், இந்த காரசாரமான கார சட்னி சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணாம இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் ஆகட்டும், ரேட் வைஸ் எல்லாம் அமேசிங் சூப்பரா இருக்கு. 4 பணியாரம் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு 3 வகை சட்னி சாம்பார்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. கடை லொகேஷன் நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்டுப்பாளையம் டு காரமடை ரோடு, காரமடை ஹை ஸ்கூலுக்கு பக்கத்துல. இன்னொன்னு சொல்ல போறீங்கன்னா SVGV ஸ்கூல் அந்த பேனர் போஸ்டர் இது வச்சிருப்பாங்க. அந்த போஸ்டர் பக்கத்திலேயே அறம் மிஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை. என்று உங்கள் யோகி.